ஒரு அழகான அருவி. அந்த அருவி பக்கத்தில் ஒரு குருவியும் ஒரு வாத்தும் ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. இந்த அருவி ரொம்ப அழகா இருக்குல்ல, இதுல தான் என் ஃப்ரெண்டு டக்கு ரொம்ப நாளா இருக்கான். இந்த அருவியில தான் அவன் டெய்லியும் குளிப்பான். பசங்களா பசங்களா, அப்படித்தான் நீந்துங்க நீந்துங்க, அப்படித்தான் நல்லா நீந்துங்க, அப்படித்தான் நீந்துங்க நீந்துங்க பசங்களா நீந்துங்க. இந்த வாத்து தான் குட்டிகளுக்கு எப்படி நீந்துறதுன்னு சொல்லி கொடுத்துச்சான். ஒரு நாள் ரொம்ப மன வருத்தத்தோட அந்த வாத்து தான் ஃப்ரெண்டு குருவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சான். எனக்கு இப்போ ஒரு உதவி பண்ணுவியா ஃப்ரெண்ட்? அதுக்கு அந்த குருவி, என்ன நண்பா இப்படி கேட்குற, என்ன சொல்லு, நான் என்ன பண்ணணும் சொல்லு நண்பா அப்படின்னு சொல்லுச்சான். நானே கேட்கலான் இருந்தேன், என்ன உன் முகம் ரொம்ப வாடி போய் கிடக்கு, என்னதான் ஆச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு குருவிக்கு வாத்துக்கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த வாத்து, இந்த அருவியில நானும் என் பசங்களும் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு முதல்ல எங்களை பார்த்துச்சு நண்பா. அதை பற்றி தான் எனக்கு கவலை. என் பிள்ளைகளை நான் எப்பயுமே தனியாக விட்டுட்டு போறவே மாட்டேன். இந்த அருவியில் வந்தாலே எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த வாத்து, ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு, இந்த முதலைய நான் எப்படி அருவியிலேருந்து விரட்டுறது அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குருவி, நீ கவலைப்படாத நண்பா, நான் யோசிச்சு உனக்கு நல்ல ஐடியாவா சொல்றேன் அப்படின்னு சொன்ன குருவி முதலைய வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுச்சான். இங்க இருந்துதான் முதல்ல வருதா, இந்த வழிதான் வருதா அப்படின்னு அந்த குருவி முதல்ல எங்க இருந்து அந்த அருவிக்கு வருதுன்னு கண்டுபிடிச்சிச்சான். அப்புறம் தான் ஃப்ரெண்டு வாத்துக்கிட்ட, நண்பா அந்த முதல்ல இங்க இருந்துதான் வருது, நான் பார்த்தேன். இந்த பாதையில நீ வேட்டை வச்சுட்டேன்னா இந்த பாதை உடஞ்சிரும். அந்த முதல்ல இந்த பாதையில தான் வந்துக்கிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. இந்த பாதையை வேட்டை வச்சு உடைச்சிட்டா அந்த முதல்ல வராது அப்படின்னு சொல்லிச்சான். தான் பிளான் பண்ண மானைக்கே அந்த குருவி வாத்து எல்லாம் சேர்ந்து முதல்ல திரும்ப வராமல் இருக்க முதல்ல அந்த அருவியை கடந்து போகிறப்ப அந்த பாதையை உடைச்சிட்டாங்களாம். அதுக்கு அந்த வாத்து தான் ஃப்ரெண்டு குருவிக்கு தேங்க்ஸ் சொல்லிச்சான். நண்பா நண்பா ரொம்ப தேங்க்ஸ், நீ பண்ண உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான்.